எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசேரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பட்ஜெட்டாக வந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் போகணுன்னா நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:15 இருக்குது. இப்போ மணி வந்து 7 மணி. நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகணுன்னா இருந்தால் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு திருநெல்வேலிக்கு ட்ரெயின் எடுத்துருங்க. திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டிங்கன்னா ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் வந்து 2 hours ஒன்ஸ் இருக்குது காலையில். அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா 10 மணி வரைக்கும் இருக்குதுங்க. 10 மணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து சாயந்தரம் தான். டிக்கெட் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். டிக்கெட் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. 20 ரூபா தாங்க டிக்கெட்டு. பஸ்ஸிலலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ ட்ரெயின் வந்து 7:15 தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ மணி வந்து 7 1/4 மணி நேரம் இருக்குது. நீங்கள் காலையில் 7 மணிக்கு வந்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து திருச்செந்தூர் போகிறோம். ஸோ கன்னியாகுமரி போகிறவங்க பிளான் பண்ணியிருந்தாலும் காலைல 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் ஜங்ஷன் வந்துட்டிங்கன்னா, அதாவது திருநெல்வேலி வந்துட்டிங்கன்னா, இங்கே வந்து என்னடா திடீர்னு திருச்செந்தூர் கிளம்பிட்டான்னு நினைக்காதீங்க. ஒரு மாதிரி ஒரு வாரமாகவே மனசே சரியில்லைங்க. அதனால் சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனால் பட்ஜெட் இல்லை. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு பார்த்தா நமக்கே இருக்குது திருச்செந்தூர் தான். ட்ரெயினில் ஏறினா 1.5 மணி நேரம், பஸ்ஸில் போனால் ஒரு 2 மணி நேரம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் வந்து போனீங்கன்னா 20 ரூபா தான் டிக்கெட்டு. பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 60 ரூபா வரும். ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன், 20 ரூபாங்க கூலிங் பாட்டில். திருச்செந்தூர் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தாங்க நிற்கும். அதனால் நீங்கள் வந்து டக்குன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு 5ஆம் நம்பருக்கு வந்துடுங்க. கன்னியாகுமரி ட்ரெயின் நிற்கிது. இது கிளம்புனதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் ட்ரெயின் வரும். 7:15 ட்ரெயின் பார்ப்போம். கரெக்டாக 7:10க்கு வந்து ட்ரெயின் வந்துருச்சு. 7:15க்கு ட்ரெயின் எடுத்துருவாங்க. 5 நிமிஷம் தான். நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஆனால் சீசன் டைம்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. டைமிங் ஷார்ப்புங்க. கரெக்டாக அங்கே 7:15க்கு எடுத்தாங்க. இங்கே கரெக்டாக 8:45 8:45 கரெக்டாக வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போகணும். கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே மெதுவாக நடந்து போவோம். வெல்கம் டு திருச்செந்தூர். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இங்கே வெளில வந்ததுமே ஆட்டோஸ் நிறையா இருக்கும். அது போக வந்து இல்லைன்னா நடந்து தான் போகணும். இல்லைன்னா முன்னாடி போனோன்னா மெயின் ரோடு வருங்க. அந்த மெயின் ரோட்டில் வந்து அப்படியே நடந்து போகலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இதாக நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் வெளில வந்ததுமே அந்த சைடு பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த சைடு தான் கோயில் வாசல் என்ட்ரன்ஸு. இல்லை கோயில் போகிற வழி. பஸ் ஸ்டாண்டு அந்த சைடு இருக்குது பக்கத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நடந்து போகணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. வெயில் சரியான வெயில் அடிக்கிறது தான் கேட்க நடந்து போகும். நீங்கள் கோவிலுக்கு வந்து இங்கேருந்து போய் வாக்காகவும் போகலாம், இல்லை இந்த மாதிரி ஆட்டோவும் போகலாம். ஆட்டோ அவைலபிளாக தாங்க இருக்கும். ஷேர் ஆட்டோவும் இருக்குது, அப்புறம் ப்ரைவேட்டாகவும் போகக்கூடிய ஆட்டோவும் இருக்குது. ஸோ எனக்கு எந்த பிளானும் கிடையாது. அதனால் மெதுவாக அப்படியே நடந்து போவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக அப்படியே போயிடலாம் கோயிலுக்கு. அப்படியே மெதுவாக போவோம். ரைஸ் ஃபைனலாக திருச்செந்தூர் முருகனை பார்க்க வந்தாச்சு. என்ட்ரன்ஸாக எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நிறைய வழி இருக்குங்க. அதாவது 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது. டைமை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் திருச்செந்தூரோட கோபுரம் பாருங்கள். திருச்செந்தூர் வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து சாமியை வேண்டிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல திருச்செந்தூர்னு சொல்லிட்டு அந்த போர்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ அப்படியே மெதுவாக போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடலை பார்த்துட்டு, கூட்டம் இல்லைன்னா சாமியை கும்பிடுவோம். இல்லைன்னா எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ போய் சாமி கும்பிட்டு வருவோம். தங்குறதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் வசதி, அந்த மாதிரி வசதியெல்லாம் எல்லாமே இங்கே பயங்கரமாக இருக்குங்க. அது போக நம்ம வெளியிலே இந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே இருக்காது திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சின்ன வயசில் அதிகமாக வந்து ஒரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் கோவில்னால் அது இந்த கோவில் தான். வேறு எங்கேயுமே போனது கிடையாது. அழகாக இருக்குல்ல, நைட்டு போல் அந்த லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ கோவில் சாமி கும்பிட போனால் இங்கேருந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. 100 ரூபா கட்டண தரிசனம் போட்டிருக்காங்க. எதுக்கு தான் காசு வாங்குறாங்கன்னு தெரில. கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்கும் காசு வாங்கி கொடுத்து தான் கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஜென்ரல் தரிசனமே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்களா? நிறைய மாறிடுச்சுங்க. ஆனால்
இவி வெஹிக்கிளும் இருக்குது. இதில் வந்து நம்ம போய்க்கலாம். வயசானவங்க நடக்க முடியலன்னா இதில் போய்க்கலாம். இந்த சைடு வந்து நேராக போனோன்னா வள்ளி கோவில் போவோம். அதுலேருந்து நேராக கீழே இறங்கணும்னா கோவில் தான். இப்போ நம்ம வந்து அந்த வழியாக போகாமல் இந்த வழியாக போவோம். ஏன்னா அப்படின்னா தான் முன்னாடி போக முடியும். நான் சரி இது வீக் டேஸ் தானே, கூட்டம் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டாகவே கூட்டம் இருக்குங்க. திருச்செந்தூர் முன்ன மாதிரி கிடையாதுங்க. அதாவது நான் சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. இடையில தான் ஒரு 4-5 வருஷம் தான் ரொம்ப ஹைட் ஏற்றி கூட்டம் பயங்கரமாக ஆயிடுச்சு. இந்த சைட்லாம் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கே தான் ஆக்சுவலாக யானை வெட்டி போட்டிருப்பாங்க. முன்னாடி போகலாம். மயிலை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. திருச்செந்தூர் வந்தால் நிறைய மயிலை பார்க்கலாம். அந்த இங்கே பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ மயில் இருக்குங்க. இந்த சைடும் வர வழி தாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து பில்டிங் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வழியே. அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. இங்கே ஒரு மயில் இருக்குது பாருங்கள். திருச்செந்தூர் வந்தாலே முருகர் தான் அங்கங்கே அப்படியே இருப்பார். இதுதான் வந்து அன்னதான குடமாக இருந்துச்சு. இப்போ வேறு சைடு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆளே இல்லை, நிறைய மாறிடுச்சுங்க. கோவிலோட அழகே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. இந்த சைட்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக போன வருஷம் வந்து நினைக்கிறேன். போன வருஷம் நைட்டு வந்தேன் ஒரு டைம். வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனேன். இன்னைக்கு காலையில் வந்தாச்சு. வாவ், திருச்செந்தூர்னாலே கடல் தாங்க. இந்த கடலை பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது கடல். திருச்செந்தூர் அப்படின்னாலே முருகர் தான். முருகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு திருநெல்வேலி தான், அதனால் வந்து திருச்செந்தூருக்கு வந்து பக்கம்தான். எப்போ கிளம்புனாலும் வந்துடலாம். ஆனால் வர்றதுக்கு ஒரு மனசு ஒன்று வேணும். அது போகணும் தோணிகிட்டே இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த தங்க தேர் வர்ற இடம். லைட்டிங்லாம் போட்டு செமையாக வச்சுருக்காங்க. நைட் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சாயந்தரம் வந்துச்சுன்னா இன்றைக்கி எடுப்போம். நிறைய இது மாற்றிட்டாங்க. இடையில அந்த கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சுல, ஸோ அதுக்கெலாம் நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது. இங்கேருந்து அந்த கலசம் தெரியுது பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இதுதான் கோவிலோட மெயின் நுழைவாயில். ஆனால் இதுவே நிறைய வருஷமாக பூட்டி தான் கிடக்கு. நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸில் இருக்குல்ல. ஸோ உள்ளேயும் போகலாம், சிங்கிள் வேயாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் சின்ன வயசில் உள்ளெல்லாம் வந்து உள்ளே தான் ஸ்டேயே பண்ணுவோம். அப்படியே ஈஸியாக விளாண்டுருப்போம். இங்கே பாருங்கள், அதுதான் நுழைவாயில். அவ்வளோ லைட்டெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அனுமதி கிடையாது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அழகாக இருக்குல்ல. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கருணை கடலை கந்தையா போற்றி. ஸோ திருச்செந்தூரோட மெயின் அடுத்த அழகு வந்து இந்த கடல் தான். ஏதோ ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா. அந்த சைடில் நிறைய கல்லுலாம் போட்டு வச்சிட்டாங்க. ஸோ திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்கும். நீங்கள் வாட்டில் எப்போனாலும் எதனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வேறு மண்டபம் மாதிரி இருந்தது. பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2010 அந்த டயத்துலலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அப்படியே எல்லாமே மாறிடுச்சுங்க. பட் ஆனால் நம்ம அதை சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்க என்ன அழகோ அதை மட்டும் பார்த்து ரசிங்க. திருச்செந்தூர் வராதவங்க இந்த வீடியோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. இங்கே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. லைட்டாக அப்படியே முன்னாடி போயிட்டு வருவோம். திருச்செந்தூர் வந்தோன்னா இந்த மாதிரி வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாங்க. இங்கேயே கேமரா வச்சு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அந்த கோபுரத்தோட அழகை வச்சு இங்கேயே பிரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம். இங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நானும் எடுத்திருக்கேன். நான் ஃபங்க்ஷனாக வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதே வேலையாக வச்சு எடுக்கிறவங்களும் இருக்காங்க, பிஸ்னஸாக பண்ணுறவங்களும். இது ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கரை ஆக்சுவலாக பக்கத்தில் தாங்க இருந்தது. ஃபுல்லாக நிறச்சிட்டாங்க. எனக்குள்ளே கரையே இல்லாத அளவுக்கு ஆகிட்டாங்க. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நடந்து போகிறவங்களுக்கு வந்து ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மேட்லேயும் அப்பப்போ வந்து நினச்சி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து செருப்பு போடாமல் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கால் சுடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பொது தரிசனம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதனால தான் நான் உள்ளே இப்போதைக்கு விரும்பலை. கூட்டம் பயங்கர கூட்டமாகிடுச்சுங்க இப்போ ரீசெண்ட் டைமில். ஃபஸ்ட்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்.
இப்போது கூட்டம் மட்டும்தான் எல்லா கோயிலுமே இருக்க தவிர ஃப்ரீயாகவே இல்லை. ஆக்சுவலாக இந்த இதுலேருந்து பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளேருந்து பார்த்தோன்னா வெளியில் கடல் தெரியும். ஆனால் இப்போ கடல் தெரியுமான்னு தெரில, ஏன்னா ரொம்ப தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு தான் கடலே இருக்குது. உனக்குள்ளே கீழே தாங்க இருக்கும். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கல் நல்லா போட்டு சேஃப்டிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வந்து அந்த கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே கிளி இருக்குது, பயங்கரமாக சவுண்ட் இருக்குது. ஏங்க இங்கே பாருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் வந்தேன். போன வருஷம் கூட இந்த இதெல்லாம் போடல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேலே மாடிலாம் போட்டு மேலே கூடி ஒரு லைனை விட்டாங்க. ஸோ இதுதான் அந்த சைடு இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் வந்தேன்ல, அங்கே அந்த என்ட்ரன்ஸு, அங்கேருந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம் கோயிலை சுற்றி. அங்கேருந்து மேலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். அப்பா எவ்வளோ மாறிடுச்சு. கீழே இங்கே ஒரு லைன் போயிட்டுருக்கு, அதே மாதிரி மேலேயும் ஒரு லைன் போயிட்டுருக்கு. இந்த கூட்டத்தில் எப்போங்க போயிட்டு நம்ம போய் சாமியை கும்பிட்டா திருப்பதி மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா அடுத்து வந்து எக்ஸிட் வழி இந்த வழி தான். இந்த வழியாக தான் நீங்கள் வெளில வரணும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம். அதெல்லாம் சாமி கும்பிட்டு வெளில வர்றாங்க. இவங்களாம் எப்போ உள்ளே போனாங்கன்னு தெரில. திருச்செந்தூரில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். சுண்டல், பட்டாணி, இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா எப்போனாலும் வாங்கி சாப்பிட்லாம். தென் வந்து ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க, அருமையாக இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கம்பேரிசன் வீடியோ மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த சைடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மரங்கள்லாம் வச்சு பக்காவாக ஒரு பார்க் செட்டப்பில் நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காங்கிரீட் கட்டடமாக ஆகி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைடும் பாருங்கள், கரை எவ்வளோ பெரிய கரை இருக்குங்க. இது வந்து வள்ளி கோயிலுக்கு போகிற வழி, அந்த வழி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கரை தான் இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு கல் கட்டடம் மாதிரி போட்டு பயங்கர சேஃப்டியாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்ன மாதிரியே யாருக்காவது புதுசாக திருச்செந்தூரே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா டோட்டலாகவே திருச்செந்தூர் மாதிரி தான் இருக்குது. பட் நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் முன்னாடி இருந்த அந்த அழகு இல்லை, ஒரு நேச்சரான ஒரு அழகு இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக காங்கிரீட் கட்டிடமாக ஒரு மாதிரி இருக்குது. இதுதாங்க வள்ளி குகை. வள்ளி வந்து ஓடி ஒளிஞ்ச இடம் இந்த இடம். இங்கே வந்து அவங்க வேண்டுதலுக்காக நிறையா தொட்டில் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. வள்ளி குகையை பார்த்தாச்சுங்க, அழகான ஒரு தரிசனம். குகை பயங்கரமாக இருக்குது. நான் சின்ன வயசில் போகும்போது ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அவன் இப்போ டக்குன்னு உள்ளே போனதும் ஒரு இடத்துல இருந்து அப்படியே குனிஞ்சு கீழே போகிற மாதிரி இருக்குது. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. 10 பேரை தான் உள்ளே விட்றாங்க. உள்ளே போயிட்டு பக்கத்தில் தான் சாமி இருக்கும், அந்த வள்ளியோட உருவம். போய் சாமி கும்பிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மேலேருந்து வர்றது வந்து பொது தரிசனம் நினைக்கிறேன். இது வந்து 100 ரூபா கட்டணம் தரிசனம் நினைக்கிறேன். இதுவே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சாமிலாம் கும்பிட போனால் கரெக்டாக ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஆனால் அந்த கேப்பில் ஏதாவது மயக்கம் வந்துச்சு இல்லை தனித்தாவே எடுத்துச்சுன்னா கஷ்டம்தான். அதனால தான் இங்கே வியாபாரம் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே கூட்டம் பயங்கரமாக இருக்குது பாருங்க. வேண்டுறாங்க சம்திங், அவங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா கூட இந்த கடல்கிட்ட வேண்டுறாங்க. கூட்டம் தான் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும். சாமி கும்பிட்டாச்சு, உள்ளெல்லாம் போகலை, இங்கே நின்று தான் கும்பிட்டேன். ஸோ அப்படியே லைட்டாக இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச் பக்கம் போவோம். வெயில் பயங்கரமாக அடிக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயே இந்த ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கடல், அழகான கடலை போய் பார்க்கலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே இப்படி மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க. மோசம் கிடையாது, ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த சைடு பாருங்கள், யார் டெவலப் பண்ணுறோம் கட்டிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஃபுல்லாக கட்டி கடற்கரையே கம்மியாகிட்டாங்க. அவ்வளோ பெரிய கடற்கரை இது, அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கல்லுங்காக தான் இருக்குது. இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குங்க. அங்கேயே கூட நீங்கள் எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சில் பண்ணிக்கலாம். இந்த பீச்சில் சங்குகளாக இருக்குங்க. இங்கேருந்து கோயிலை பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் இருக்கும், நல்லா இருக்கலாம். என்ன தான் வெயில் அடித்தாலும் இந்த பீச் மணல் சுடவே இல்லை, அவ்வளோ கூலாக இருக்குங்க. ஏன்னா அடிக்கிற காற்றுக்கும் அந்த தண்ணிக்கும்
ஹீட்டெல்லாம் அப்படியே கம்மியாகி கூலாக தரும் சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே என்னடா பொட்டலமாக இருக்குதுன்னு பார்க்கிங்களா, இதெல்லாம் வந்து கடைகள். இதெல்லாம் சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு கடையை போட்டுருவாங்க. பீச்சில் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு இந்த அழகான கடலை வந்து ரசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து காலை போய் நினச்சிட்டு வருவோம். கடலுக்கு வந்து காலை நினைக்கலன்னா எப்படி, குளிக்கணும். பேக்கை வச்சிட்டிங்கன்னா குளிப்போம். முதல் அலை காலில் வந்து படப்போகுது. செமையாக இருக்குங்க, செம சிலிண்டர் இருக்குது. பாதி வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு அலௌடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பால் மாதிரி போட்டு அலௌடு இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க. அப்பா பாருங்கள், ஒரே ட்ரெஸ்ஸாக நிறைய கிடக்குங்க. ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. இதுக்கு மேலாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. ட்ரெஸ்ஸாக இங்கேயே கழட்டி விட்டு போயிடுறாங்க நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக குப்பையாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு நீட்டாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்கும் கடல். இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு, உள்ள கடலுக்குள்ளேயும் ட்ரெஸ்ஸு, வெளியிலேயும் ட்ரெஸ்ஸாக தான் கிடக்குது. பாருங்கள், வயசானவங்களாம் இப்படி உட்காந்து குளிச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி குளித்தா ஃபுல்லாக மண்ணு தாங்க ஆகும் மேலே. கொஞ்சம் அந்த இதில் குளித்தா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், அவங்க பாட்டிகள்லாம் அடித்து எடுத்து போயிட்டுருக்கு. ஐயோ ஸ்லோவாகிடுச்சு. இந்த பாருங்க, குட்டி குழந்தைய பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்குங்க. கிஸ் பண்ணுது. அப்படியே முன்னாடி போவோம். இந்த பாருங்க, தண்ணி வரல. இவங்க தோண்டி அந்த இதெல்லாம் சிப்பி எடுப்பாங்க, அதை எடுத்து இது பண்ணுவாங்க. கடலுக்கு வந்தாலும் ஜாலி தாங்க. நீங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துட்டு ஜாலியாக வைப் பண்ணலாம். ஆனால் இவங்களுமே உள்ளே போய் குளிக்கலை, பக்கத்தில் தான் குளிச்சுட்டு இருக்காங்க. உள்ளனா அந்தளவுக்கு போகணுங்க. அந்தளவுக்கு போனால் தான் ஜாலியாக இருக்கும். அங்கே தான் அதெல்லாம் நல்லா அடிக்கும். இன்னும் கூட மண்ணாக தான் இருக்கும். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக மண்ணாக தான் ஆகும். என் பேண்ட்டே பாருங்கள் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. இங்கே பாருங்கள், சின்ன பசங்களை பாருங்கள் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடல் அலையும் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு. ஐ திங்க் நம்ம வந்து இந்த இடத்துல குளிச்சிடலான்னு நினைக்கிறேன். பேக் இங்கே வச்சுட்டு குளிக்கணும். சாக்ஸ் வேறு எடுத்து வரலைங்க. அப்படியே போய் குளிப்போம், குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பேக் இங்கே வச்சுட்டு இதுக்கு நேராக நின்று தான் குளிக்கணும். கூட யாராவது வந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா இப்படி தான் பேக்கை வச்சுட்டு நேராக குளிச்சுட்டு இருக்க வேண்டியதான். நம்மளோட ட்ரிப்பே அட்வென்ச்சரான ட்ரிப்பு தான். அப்புறம் இதில் மட்டும் அட்வென்ச்சர் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து கடலுக்குள்ளே செல்ல கொண்டு போக போகிறேன். ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன், பக்கத்தில் தான். சேஃப்டியாக வச்சுட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடும். அதை தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஃபீல் ஆகும். அதுக்காக தான், வேறு எதுக்காக மட்டும் இல்லை. கடல் தண்ணியில் நினைக்கக்கூடாது மொபைலில். ஓ மை காட், இங்கே பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய அளவு இருக்குது, என்னை உள்ளே இழுக்குது. மொபைல் பேரக்கூடாது. மெதுவாக பேசு. அழகாக இருக்குல்ல? ஒரு மும்பை போட்டுருவோமா? இந்த அலையில் மும்பை போட்டுருவோம். ஓ மை காட், அப்பா சரியான அடி. அவ்வளோதாங்க, இதுதான் லாஸ்ட் கிளிப். இதுக்கப்புறம் வெளில போகலாம் முடியாது. வேறு லெவல். சரி வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரேன். அப்புறம் மொபைல் பார்த்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க, போதும். சரியான புரியலுங்க. கிட்ட ஒரு 1 மணி நேரம் உள்ள போயிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பும். பஸ் எடுக்க ஆரம்பிச்சு, அதனால வந்துட்டேன். சரியான குளியலுங்க. குளிச்சு முடிச்சாச்சு. அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த க்யூவில் நிற்காங்களா வரிசையாக, அதுதான் நாளைக்கிணறு இருப்பாங்க. அதாவது நல்ல தண்ணி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுதான் இருக்குது. கீழே கிணறு மாதிரி இருக்கும், உள்ளே போயிட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். பசி எடுத்துருச்சுங்க, அதனால தான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி நம்மளும் அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி வெயில் பயங்கரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சு, குளிச்சதுக்கப்புறம் வெயிலே தெரில, அவ்வளோ கூலாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் லொக்கேஷன். நம்ம அப்படியே லைட்டாக போயிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் எங்கேயா காய போட்டு
கொஞ்ச நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படி வேறு இடத்துக்கு போவோம். கடல்லேருந்து நம்ம நேராக குளிச்சு வந்ததும் இங்கே வந்து மொட்டை போடுற இடங்க. இது வந்து டிக்கெட்டு கிடையாது, ஃப்ரீ டிக்கெட் தான். இங்கே டிக்கெட் இலவசம், கட்டணம் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. காது குத்துறது, மொட்டை போடுறது எல்லாமே இங்கே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் அப்படி போயிட்டு கடலில் போய் குளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சின்னதாக இருந்தது, அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல மாற்றாங்க, இப்போ மறுபடியும் மாற்றிருக்காங்க. ஐ திங்க் இந்த இது புதுசாக ஒன்று டெவலப் பண்ணிட்டுருக்காங்களா. இது வந்து 4 கிணறாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிணறு ஷேப்பில் தான் வச்சுருக்காங்க. அந்த சைடும் நடந்து வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே ட்ரெஸ்ஸை காய போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காஞ்சதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலான்ட்டு. டைம் வந்து 12 மணிக்கு ஆயிடுச்சு. இங்கே வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த சைடு ஒன்று இருக்குது, ஆனால் அங்கே போடலை, இந்த இடத்துலாம் போடுறாங்க. இது எங்கன்னா கரெக்டாக கோயிலுக்கு கீழே இறங்கும்ல கடற்கரைக்கு, அது பக்கத்தில் தான் இருக்குது. கூட்டமாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டு வருவோம். கரெக்டாக அந்த இடங்க கீழே இறங்குனீங்கன்னா கோயில் வாசல், மேலே இந்த இடத்துல இங்கே போட்டுருக்கு பாருங்க, அன்னதானம் நுழைவாயில்ட்டு. போமா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க, இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் வழி இருக்குது போல். ஃப்ரீயாக தான் இருக்குது, ஓரளவுக்கு கூட்டம் இல்லை அந்தளவுக்கு. போயிட்டு வேணால் சாப்பிட்டுட்டு வருவோம். நம்ம டைம் இருக்குது, ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. பட்ஜெட்டில் வந்ததுனால இன்றைக்கி வந்து அன்னதானம் சாப்பிட போகிறோம். வரலனாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ஸ் நீங்கள் பாருங்கள், டோக்கன் கொடுக்குறாங்க. அருமையான சாப்பாடு, ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி பயங்கரமான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கூட்டு, பொரியல், ரசம் எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் தான், அதனால் ரிட்டன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நேராக வந்து எங்கே போகிறேன்னா ஐயா கோயில் உண்டுல, ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்னிங்காக வருவோம். இந்த சைடெல்லாம் கடைகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த சைடு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பழைய இடம், பழைய பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக இது பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக வந்து அந்த சைடு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க, இந்த சைடு வந்து கடைகள் கட்டியிருக்காங்க. இது அன்னதான கூடம். ஆக்சுவலாக இந்த இடம் பழைய குளிக்கிற இடங்க, சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் தொட்டி மாதிரி கட்டி விட்ருப்பாங்க, நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு. இப்போ ஆனால் ஃபுல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து என்ட்ரன்ஸ் கட்டுறாங்க, இந்த சைடு வந்து ரூம்ஸு வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய மாறிடுச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே பார்க்கிங் வச்சு இந்த இடமெல்லாம் பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்தது. இப்போ இங்கேயுமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் புதுசாக மாறிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் இயர் நான் வரும்போது, லாஸ்ட் இயர்னால் போன வருஷம் தாங்க, போன வருஷத்துக்கு முன்ன வருஷமாக தான் வந்தேன். அப்போது இங்கே இது வந்து பஸ் ஸ்டாப்பாக இருந்தது. இந்த சைடு ரூம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த சைடு வந்து கடையெல்லாம் வச்சுருந்து மொட்டை போடுற இடம்லாம் இருந்தது. எல்லாமே அப்படியே உள்ளே மாற்றிட்டாங்க. உள்ளே மாற்றிட்டு இந்த இடம் பஸ் ஸ்டாப்பாக இருந்தது, டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பார்க்கிங் வண்டியெல்லாம் விட்டு அப்படியே நேராக கடற்கரை வரிசையாக இருக்கிற மாதிரி வாக் பண்ணி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம இந்த வழியாகவே வந்திருக்கலாம், சரி உள்ளே கூடி வரலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால தான் அவங்களுக்கு அந்த புதுசாக நடந்ததெல்லாம் காட்ட முடிஞ்சிச்சு. இந்த ஒரு இடம் இருக்குல்ல, ஸ்டேஜ் மாதிரி, இதுதாங்க சூரசம்ஹாரம் நடக்கும்ல. ஸோ அந்த இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ அந்த இடம்லாம் ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும் அந்த டைம் நடக்கும்போது. கடல் அலைய பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்குதுன்னு. இப்படி நேரம் வந்து சித்தர் கோயில் ஒன்று உண்டு, இங்கேயும் சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டு அப்படியே முன்னாடி போனோம்னா அங்கே வந்து ஐயா கோயில் உண்டு. அதை தாண்டி போனோம்னா படகு அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். இதுதாங்க ஐயா வைகுண்ட கோயில், ஐயா கோயிலுங்க. இது வந்து இங்கே எப்போ வந்தாலுமே அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே காமாக இருக்கும், நல்லா இருக்குங்க, ஒரு ஃபீல் இருக்கும். அழகாக இருக்குல்ல. கோயிலுக்குள்ளே சாமி விடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க உள்ள. வெளில வந்து வந்து அழகாக படிக்கட்டெலாம் கட்டி விட்டு கீழே பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கா. இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினதாங்க, அருமையாக இருக்குது.
அருமையான இது. இந்த ஐயா கோயிலுக்கு பின்னாடி வந்தால் அப்படியே இங்கேயும் ஒரு கோயில் இருக்கும். இங்கேயும் நீங்கள் போய் சாமின்னா கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு வந்து இந்த அழகான கடலை வந்து ரசிக்கலாம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தாங்க கடற்கரையாக இருந்ததுங்க. கல் எல்லாம் போட்டு அந்த அழகையே மாற்றிட்டாங்க. இது தாங்க அமளி நகர். அமளி நகர்னால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த மீன் பிடிக்கிற இடம். ஸோ இங்கே தான் நிறைய போட்டு அதெல்லாம் இருக்குது. நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மீன் பிடிப்பாங்க. மீன் கொண்டு வராங்க கடலுக்கு போயிட்டு. அதை பார்த்து நம்ம வந்து நிறைய மீன்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கடல் ஏன் உள்வாங்குன்னு நிறைய வந்து திருச்செந்தூரை பற்றி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் வந்து இதுதான். இந்த கல் வந்து அங்கங்கே போட்டிருக்காங்களா. ஸோ இதனால தான் அந்த கரை வந்து இல்லாமல் நிறைய கடல் வந்து உள்ளே போகிறதுனால பாறைகள் வந்து நிறைய தெரியுது. ஸோ அதுதான் காரணம். ஏன்னா இது ஃபுல்லாகவே கரையாக இருந்துச்சுங்க, கடற்கரையாக இருந்தது. இதெல்லாம் ஓரளவுக்கு கிடையாது. அங்கே வரைக்கும் கடற்கரையாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாம் மாறிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து கடல் தண்ணி வந்து இழுத்து இதாகாமல் பாறைகளாக தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் காரணம். மற்றபடி நேச்சர் தாங்க. அது அழகாக தான் இருக்குது. கடல் அலைய பாருங்கள். ஓ மை காட், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த போட்லலாம் நிறைய பார்க்கலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டில் நிறைய கரை இருந்துச்சுங்க, இப்போ கரையே இல்லை. அலை வேறு மேலே வரைக்கும் வருது. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் எப்போயுமே எனக்கு ரொம்ப பீச் பிடிக்கும். ஸோ கடலுக்கு வந்தோம் அப்படின்னா மைண்டு வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு வந்து கடலில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கடலுக்குள்ளெல்லாம் போயிருக்கோம். போட்டில் போயிட்டு ஒரு தீவுலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடியில். இது பாருங்க, அருமையாக இருக்குது. ஓகே, நான் அப்படியே உள்ளே போகிறேன். இங்கே வந்து நிறைய போட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாயந்தரம் தான் ரிட்டன் வந்து கடலுக்குள்ளே போவாங்க. அது வரைக்கும் இங்கேருந்து வலையெல்லாம் பின்னுவாங்க, டேமேஜ் ஆனால் இருக்கக்கூடிய வலையெல்லாம். இதுதான் போட்டோட மோட்ரு. இங்கே வந்து வலையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மீனுமே இங்கே தாங்க கொண்டு வருவாங்க காலையில். இங்கே அப்புறம் அந்த சைடு ஒவ்வொரு இடமா போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் மீன் கொண்டு வருவாங்க. காலையில் வந்தோம் அப்படின்னா மீனெல்லாம் பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கலாம் மீனை. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துடுவோம். நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இங்கே ஒரு சர்ச் இருக்கு பாருங்கள். இதுதான் அமளி நகர் சர்ச்சு. நீங்கள் வந்து டைம் இல்லை, அதாவது டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடு கூட வந்து இந்த போட்டெலாம் பார்த்துட்டு அந்த சர்ச்சு கூட போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் மீன் ஏலம் கூட இருக்கும். இங்கே தான் மீன் வந்து காலைல கொண்டு வந்து ஏலம் விடுவாங்க. வந்தீங்கன்னா பார்க்கலாம். கடல் அலையுதாங்க. என்ன தான் மனசில் கஷ்டம் இருந்தாலும், என்ன தான் இதாக இருந்தாலும், இந்த கடல் அலையை பார்த்தாலே மனசு அப்படியே காம் ஆயிரும். இப்போ தாங்க பார்க்குறேன் ஸ்கையவே. பாருங்கள், ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அப்படியே இந்த சைடும் இந்த சைடும் சேமாக வந்து அப்படியே ஒரு லைட்டிங் மாதிரி இருக்கு பாருங்கள், பெயிண்டிங் மாதிரி. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே கடல், மேலே அந்த வானத்தோட பெயிண்டிங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறையா வந்து நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்செந்தூரில் வந்து கடல் வந்து உள்வாங்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கல்லெல்லாம் போடுறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. அது இல்லாமல் கரையுமே ஏற்றிட்டாங்க. அதனால் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பாறைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்லாம் இந்த கரை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ வந்து கரை மாதிரி ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து தண்ணி இன்னும் உள்ளே போயிட்டு வெளில வர்றதுனால இந்த மாதிரி பாறைகள்லாம் தெரியுது. இதுதான் காரணம். பாருங்கள், உள்ளே உள்ள பாறைகளெல்லாம் எப்படி தெரியுது. ஸோ இதே பாறைகள்லாம் அந்த சைடு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் இந்த சைடு நல்லாவே தெரியுது பாறைகள். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்படி தாங்க இருக்குது திருச்செந்தூரில் பாறைகள் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அது இந்த இடத்துல தான், ஐயா கோயிலுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா அந்த சைடு கல்லெல்லாம் இருக்குல்ல, அதனால தான் இந்த சைடு கரைகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி ஆகுதுங்க. ஸோ நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு மறுபடியும் அந்த கோயிலோட அழகை பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், நடக்கிற இடமும் கூட பாறை தான். மண்ணும் பாறையுமா சேர்ந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க இருக்குது. ஆனால் பார்க்க போது மண் மாதிரி தான் இருக்குது. கைஸ், எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சாச்சு. ஸோ இது தாங்க
பொது தரிசனம் போகிற வழி. இங்கே மொபைலு, பேக்கு, செப்பல் எல்லாமே கொடுத்துட்டு போய்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த இடத்துல வந்து 100 ருபீஸ் கட்டி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது 100 ரூபா தரிசனம். இந்த சைடு வந்து பொது தரிசனம். அது வழியாக போயிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். கோபுரம் நல்லா தான் இருக்குல்ல. இங்கே எங்கேயா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்ப வேண்டியதான். காய்ஸ் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ நம்ம காலைல 9 மணிக்கு வந்தோம். இப்போ மணி வந்து 2 மணி ஆல்மோஸ்ட். எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வாங்க. இப்போது ஒரு 2:50க்கு வந்து ட்ரெயின் இருக்குது. நம்ம திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 4:30க்கு போயிடுவோம். ஸோ நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி போயிடலாம். சாயந்தரம் ட்ரெயின் தான் போகலான்னு இருந்தேன். பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் சாயந்தரம்னா அப்படின்ட்டு தான் இந்த டைமே கிளம்புறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது. பட் ஆனால் எதுவுமே கூட்டமாக தான் இருக்கும். பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அங்கே போய்ட்டு நான் எண்டு பண்ணுறேன். திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி முருகர் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க. இங்கே அழகாக ஒரு நேம் போர்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த ஆர்ச் இருக்குல்ல, கோயில் வாசலேருந்து ஆர்ச்சில் வெளில வந்ததும் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஹோட்டல்ஸு, ஸ்டே பண்ணுறது எல்லாமே இந்த சைடெலாம் இருக்கும். நீங்கள் தங்கதாக இருந்தாலும் இங்கே வந்து தங்கிக்கலாம், இல்லாட்டினா வெளியிலேயே அங்கேயே தங்கிக்கலாம். திங்ஸ் வாங்கதாக இருந்தாலுமே இந்த சைடு வந்து நிறைய கடைகள் இருக்கும், இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு அந்த சைடும் கடைகள் இருக்கும். இந்த மாதிரி பஞ்சாமிரம், ஃபோட்டோ, பொரி இது எல்லாமே நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது, அங்கே வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் கோயிலேருந்து நடந்து திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆல்ரெடி ட்ரெயின் இங்கே தான் நிற்கிது. நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். 20 ரூபா தான் டிக்கெட்டு. வரும்போது 20 ரூபா, போகும்போது 20 ரூபா தான். அங்கே போகணும். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உட்காரும். 2:50 தான் ட்ரெயின் ஆனால் 20 தான் இருக்குது. மணி வந்து 2:15, 2:50 தான் ட்ரெயின். ஆனால் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி வந்ததுனால எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. 2:50க்கு எடுப்பாங்க. சீட்டெல்லாம் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது ஓரளவுக்கு. அவ்வளோதாங்க. வரும்போது ஒரு 20 ரூபா டிக்கெட்டு, போகும்போது 20 ரூபா டிக்கெட்டு. சாப்பாடுங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பட்ஜெட்டாக ட்ராவல் முடிச்சிட்டேன். இன்னும் நேராக நான் ஊருக்கு தான் போகிறேன். திருநெல்வேலி போனதும் அங்கேருந்து வண்ணாரப்பேட்டைக்கு ஒரு 5 ரூபா டிக்கெட், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 50 ரூபா இருந்தாலே போதும். நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா திருச்செந்தூர் அழகாக வந்துட்டு போயிடலாம் ஒரு நாள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் போகணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணுன்னா அழகாக நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து இங்கேருந்து ஒரு 20 ரூபா தான் அங்கே டிக்கெட்டு. திருச்செந்தூர் போயிட்டு அழகாக போயிட்டு வந்துடலாம். ஸோ ட்ரெயினுமே அவைலபிளாக தான் இருக்குது. நான் போயிட்டு வந்துட்டேன் பட்ஜெட்டாக. நீங்களும் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. அழகாக திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் see you.